Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 4.4 தேவையான alternate segment theorem பார்க்க போறோம். Statement வாசிக்கிறேன். If a line touches a circle and from the point of contact a chord is drawn, the angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segments. இப்போ இதை நம்ம ஒரு ப்ரூஃபாக கொண்டு வரும்போது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ நமக்கு என்னென்ன டயக்ராம் இங்கே இந்த தேரம் ஒருவேளை ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேரம்னு எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கணும், இந்த இதில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்ற இந்த டீட்டெயில் எழுதியிருக்கணும். எழுதினா தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, தேரமோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா ஆங்கிள் ஆர்பிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் ஆர்பிபி அது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது ஏபிங்கிற டேஞ்சன்ட் லைன். தனியாக இந்த டயக்ராம்லேருந்து நான் பிரிச்சுட்டேன். ஓகே, பிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லையா, டேஞ்சன்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதுதான். இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓ இருக்குது, இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் ஆர். அப்போ இந்த ஆர்பி இருக்கு இல்லையா, இந்த ஆர்பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஓகே, ஆர்பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஆர்பியும் ஏபியும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஆங்கிள் ஆர்பிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே. அடுத்தது அதுலேயே ஆங்கிள் ஆர்பிக்யூ, கியூன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஆங்கிளும் சேர்த்தா 90 டிகிரி வரும். அதானே, கரெக்ட் தானே? இது இந்த பார்ட்டும் சேர்ந்தது தான் இந்த ஆர்பிக்யூ. நான் இப்போ ஷேட் பண்ணுறேன் பாருங்கள், இது எல்லாமே 90 டிகிரினா இது ரெண்டுத்தையும் சேர்த்தது 90 டிகிரி. ஓகே, அப்போ ஆங்கிள் ஆர்பிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூபிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த பாயிண்ட்டும் ஓகே. ஸோ டயமீட்டர் ஆர்பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட் ஏபி. இப்போ ஆர்பிங்கிறது என்ன, இது ஃபுல்லாமே டயமீட்டர். இது ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும், கண்டிப்பாக ரீசனும் எழுதியிருக்கணும். இதுலேயே செகண்ட் பாயிண்ட் இன் ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ பாருங்கள், நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் தனியாக. ஆர், இது பி, இது கியூ. ஓகே, பிக்யூஆர் இந்த இடம் 90 டிகிரி. ஏன் 90 டிகிரினா ஆங்கிளான செமி சர்க்கிள். நான் இங்கே டயக்ராமில் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஷேட் பண்ணி காமிக்கிறேன், இந்த இடத்துல. ஓகே, இந்த பார்ட்டு, இந்த இடம் 90 டிகிரி. இந்த கியூ பார்ட் மட்டும் நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன், மெயின் டயக்ராமில் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் கியூ 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி மார்க் பண்ணிச்சு. ஆங்கிள் இன் a semicircle. ரீசன் ஆங்கிள் இன் a semicircle is 90 டிகிரி. செமிசர்க்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்பவுமே ஒரு ட்ரையாங்கிள், செமிசர்க்கிள் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளோட ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, அடுத்ததா இதுலேயே பாருங்கள், இந்த கியூஆர்பி, இந்த ஆங்கிள் பாருங்கள். நான் ஷேட் பண்ணுறேன், ரெட்டால் ஷேட் பண்ணுறேன். கியூஆர்பி அண்ட் ஆர்பிக்யூ, இந்த ஆங்கிள் ரெட்டால இந்த இடத்துல ஷேர் பண்ணுற பாருங்க. இந்த ஆங்கிள் இது ரெண்டும் 90 டிகிரி. ஆங்கிள் ஆர்பிக்யூவும் ப்ளஸ் கியூஆர்பியும் 90 டிகிரி இல்லையா, பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. எப்படி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி? இது 90 டிகிரி அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்தாக்கா என்ன தான் வரணும், 90 டிகிரி தான் வரணும். அப்போ தான் 180 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா அப்போ தான் 180 வரும். ஸோ பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ஆங்கிளினுடைய வேல்யூ என்னவா இருக்கணும், சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் ஷுட் பி வாட், இதுதான், அதாவது 90 தான். ஸோ இப்போ இது 90, இந்த பிளாக்கால மார்க் பண்ணியிருக்கிறது 90னா மீதி உள்ள ரெண்டு பார்ட்டையும் ஆட் பண்ணால் 90 வரும். ஸோ டோட்டலாக என்ன வரணும், 180. ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி 180. ஸோ இந்த பார்ட் மட்டும், இந்த ரெண்டு ஆரோடைய ஆங்கிளும் பியோட ஆங்கிளும் சேர்த்தா என்ன வரணும், 90 டிகிரி வரணும். ஓகே, அடுத்ததா ஸோ ஃபோர்த் பாயிண்ட் ஆர்பிக்யூ ப்ளஸ் கியூபிபி ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூஆர்பி ப்ளஸ் ஆர்பிக்யூ. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இது எங்கேருந்து, இந்த ஃபோர்த் பாயிண்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஏற்கனவே 1 and 3ல் இருந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். அதை ஆர்பிக்யூ அப்படின்றது இந்த பார்ட், இந்த ஆங்கிள் இல்லையா. அடுத்ததா கியூபிபி அப்படிங்கிறது இந்த ஆங்கிள். நான் இன்னும் இந்த மார்க்கிங்ஸ்லாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆர் பி, இந்த இடம் பியா, இது ஏ, இது கியூ. இப்போ இந்த பார்ட் பாருங்கள், இது ஒரு பார்ட், ரெண்டும் சேர்த்தது எவ்வளோ, 90 டிகிரி. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும்.
இந்த பார்ட்டும் கேன்சல் ஆகிடும். எப்படி கேன்சல் ஆகும்னா இங்கே பாருங்கள், இதே போல் ஆர் பி கியூ ட்ரையாங்கிள்லேருந்து எடுக்கிறோம். கியூஆர்பி இருக்கு இல்லையா, இந்த பார்ட் நான் ரெட்டில் ஷேட் பண்ணி காமிச்சிருப்பேன். போன செக்மெண்ட்டில் ரெட்டில் ஷேட் பண்ணி காமிச்சு அதே இடத்த இங்கே பிளாக்ல ஷேட் பண்ணுறேன். இதுவும் சேர்த்து என்னது 90 டிகிரி இல்லையா. அப்போ இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ QPB இஸ் ஈக்குவல் டு QRP. QPB எங்கே இருக்குது, இந்த பார்ட் நான் இங்கே போகிறோம் பாருங்க, இல்லை பிளாக் ஷேட் பண்ணுறேன். இதுவும் QRP இந்த பார்ட்டும் ஈக்குவல். ஓகே, அதாவது இங்கே பாருங்கள், நான் இங்கே மெயின் டயக்ராமில் ஷேர் பண்ணுறேன். மெயின் டயக்ராமில் QPBயும் இந்த பாருங்கள், மெயின் டயக்ராமில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு புரியும். இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா QRP இஸ் ஈக்குவல் டு PSQ. ஆங்கிள் சொன்ன சேம் செக்மெண்ட். QRP எங்கே இருக்குது, QRP இந்த ஆங்கிள், அண்ட் PSQ இந்த ரெண்டுமே என்னது, ஆங்கிள்ஸ் ஆன சேம் செக்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல், QRPயும் PSQவும் ஈக்குவல். அடுத்ததா QPBயும் PSQவும் ஈக்குவல். எப்போ இந்த QRP யாருக்கு ஈக்குவல், PSQ ஈக்குவல். அப்போ இந்த QRP வந்து யாருக்கு ஈக்குவல், QPBக்கு ஈக்குவல். அப்போ இந்த QPBயை யாருக்கு ஈக்குவலாக வரும், இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். இந்த லெஃப்ட் சைடு ஈக்குவல்னு வரும்போது ரைட் சைடு ஈக்குவல். QPB எங்கே இருக்குது, QPB ஈக்குவல் டு PSQ. இந்த பார்ட் இந்த இடத்துல பண்ணுங்க, இந்த ஷேட் பண்ணுறோம் பாருங்கள், இந்த பார்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு இப்போ பிளாக்கால் ஷேட் பண்ணியிருக்கிற அத்தனை விஷயமும் ஈக்குவல். அதனால தான் கலர் சேஞ்ச் பண்ணாமல் ஷேட் கரெக்டாக ஒரே மாதிரி ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள், இந்த தியரம்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்ததா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 7th பாயிண்ட்டு QPBங்கிறது எங்கே இருக்குது, இந்த பார்ட் நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிளும் QPA இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, இந்த ஃபுல் ஆங்கிள் QPA இந்த ஃபுல் ஆங்கிளும் 180 டிகிரி. அது நமக்கு தெரியும், லீனியர் பேர். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த RP அப்படிங்கிற செக்மெண்ட் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு லீனியர் பேர் ஞாபகம் வருதா பாருங்க, ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ இப்போ இந்த பார்ட்டு இது ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்தது 180 லீனியர் பேர். ஓகே, அடுத்ததா PSQ ப்ளஸ் PTQ இந்த பார்ட், இந்த இடம். ஓகே, போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். சாரி, போத் ஆர் summation of both angles are 180. Sum of opposite angles in a cyclic quadrilateral. சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்லையும் அதே மாதிரி தான், சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்லையும் 180 ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணால் வரும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் எல்லாமே கண்டிப்பாக ரீசன் வித் ப்ராப்பர்ட்டி தான். அது ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம படித்தது. PSQவும் PTQவும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்ன்றதுனால இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவல் ஆங்கிள்ஸ் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஓகே, அதில் நம்ம ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். QPBக்கு பதிலாக PSQ நம்ம என்ட்ரி பண்ணுவோம். QPBக்கு பதிலாக PSQ. நம்ம ஏற்கனவே என்ன இருக்குது, PSQ இருக்குங்க. இந்த இடத்துல PSQ இருக்குது, இங்கே PSQ இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், QPBயை ரீப்ளேஸ் பண்ணால் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இது பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல், பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். நம்ம ப்ரூஃபில் கேட்ட மாதிரி 6th பாயிண்டில் ஏதோ ப்ரூவ் பண்ணோம், 6th பாயிண்டில் ஏதோ ப்ரூவ் பண்ணோம், லாஸ்ட் பாயிண்டில் ஏதோ ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸில். ஸோ இது வந்து இந்த பார்ட் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இதை நம்ம எழுத முடியும். அதே போல் இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்லையும் எக்ஸசைஸ்லையும் இந்த தியரம்னுடைய யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, நான் நடத்தின இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.